ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் ஒரு ஹெல்த்தியான க்ரீமி பாஸ்தாவோட ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்பெகட்டியை வேக வச்சிடலாம். நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஸ்பெகட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. இந்த ஸ்பெகட்டி நல்லாவே பாயில் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ பாயில் ஆனாலும் அது குழஞ்சி போகாது. அதனால் நல்லா வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் அதையும் வடித்து ஆற வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லைன்னா அப்படி கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆகிடும். அடுத்து பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆனோன்னு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாஸ்தா சாஸ்க்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, கேப்சிகம் 1 கப், அப்புறமேட்டு ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் டோஃபு எடுத்திருக்கேன், அண்ட் 4 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நான் டோஃபு எடுத்திருக்கேன். நீங்கள் இது பன்னீர் அந்த மாதிரி வேறு ஏதாவது வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைலே வச்சு நல்லா வதக்கிடுங்க. ஸோ வரமிளகா நான் ஒரு 2 காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. இன்னும் 2 சாதாரண வரமிளகா எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப ஈஸிங்க. இந்த சாஸ் மட்டும் இருந்துட்டா போதும்.
அவ்வளோதான், பாஸ்தா ரெடி. ஸோ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப க்ரீமியாக லைட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் அப்புறம் ஏதாவது சீசனிங் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் என்கிட்ட இந்த கார்லிக் பொட்டேட்டோ சீசனிங் இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. கிட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சீசனிங்லாம் ஆட் பண்ணாமே கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆற வச்ச அந்த ஸ்பெகட்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றி திரும்ப ஒரு தடவை வடித்து விட்ருங்க. அப்போ தான் ரொம்ப வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தி க்ரீமி பாஸ்தா ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிட்டோன்னா அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.